அரசியல் அத்தியாயம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெறும் அரசியல் மட்டுமே பேசி வந்த நாம, அரசியலையும் தாண்டி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம இப்போ பேச வேண்டியது ஒரு கட்டாயம் அது. நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்த்துருப்போம். எல்லாருமே பார்த்த ஒரு படம் தான் அது. நடிகர் வடிவேல் நடித்த படம். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்னு அந்த படம். அந்த திரைப்படத்தில் என்ன பண்ணுவார் வடிவேல், நாகபதனியா தொடங்கட்டும் போட்டி அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். அது 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அதை ரொம்ப ரசனையோடு பார்த்துக்கிட்டு இருப்பார் நடிகர் வடிவேல். அதையே மிஞ்சி விட்டது இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். முதல்வர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது போலேயே தெரிகிறது. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். திருநெல்வேலி மாவட்டம் உண்மையே அது ஒரு ஜாதி வெறி மாவட்டமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப மக்கள் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு எல்லாருக்குமே ஒரு வலியோட தான் இருக்கும். அது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஒரு படுகொலை நடக்குது. அது நடந்து 2 நாள்லேயே மறுபடியும் பாருங்க, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை எடைக்காட்டூருங்கிற பகுதியில் மிகப்பெரிய ஒரு குழுவோடு ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழுவோடு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பட்டியலின மக்கள் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. இதையெல்லாம் அரசு என்ன பண்ணுது, என்ன வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குதா அப்படின்னு மக்கள் கேட்குற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு. அரசு என்ன செய்யுது? அரசினுடையது அதனுடைய செயல்பாடு என்ன? ஒன்றுமே புரியல. ஏன்னா ஜாதியை கட்டமைப்பை உடைக்கிற வேலையை செஞ்ச பெரியார் அவர்கள் வழியில் வந்த திமுக அரசு ஒரு 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 செயல்பாடே ஒன்றும் சரியில்லையே. அவர்களுடைய செயல்பாடு அப்படியே அவங்களுடைய அரசியல் செயல்பாடு சரியாக இருக்க ஒழிய அந்த ஜாதிய ரீதியான அந்த கட்டமைப்பு உடைப்பதற்கான வழியை முதல்வர் செய்ய தவறிட்டார் அப்படிங்கிறதா நம்ம பேசுகிறோம். இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அடுக்கடுக்கான கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அது தீபக் பாண்டியனோட கொலையாக இருக்கட்டும், ஐடி ஊழியர் கவினுடைய கொலையாக இருக்கட்டும், நாங்குநேரி சின்னதுரை மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததாக இருக்கட்டும், எல்லாமே அரசு என்ன பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பட்டியலின மக்கள் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை அரசு கட்டுப்படுத்த நிற்குதா, இல்லை அதை கட்டவிழ்த்து விடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஜாதி அமைப்புகளை கட்டுக்குள் வச்சிருக்கணும்னு நினைக்குதா, இல்லை அந்த ஓட்டு வங்கி அந்த ஒரு இதில் தான் ஜாதியை அணுகுதா அரசு அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ அரசுடைய செயல்பாடு சரியான ஒரு செயல்பாடாக இருந்தால் அதுக்கு ஒரு சரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அவங்கள கட்டுப்படுத்திருக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு பட்டியலின மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினா நமக்கு பின்னாடி நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத அந்த பயம் இருந்ததுனாக்க அது அந்த தாக்குறவனுக்கு அந்த தாக்க தோணும். அந்த பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசு செஞ்சுருக்கணும்ல. இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒருத்தட்ட நீங்கள் அடிக்காதீங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே உங்களை மேலே அடித்தா அவங்க மேலே சரியான ஒரு நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னாக்கா அவங்க போயிடுவாங்கல்ல. அந்த பயம் வரும்ல. அந்த பயத்தை உண்டு பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? தமிழ்நாடு அரசுக்கிட்ட தானே இருக்குது. அந்த பொறுப்பை செய்ய தவறிய அரசு
திமுக அரசா நம்ம பார்க்க வேண்டியது இருக்க. முதல்வர்களுடைய இந்த ஒரு விஷயத்துல முதல்வர்களுடைய செயல்பாடு முற்றிலும் ரொம்ப மாறுபட்டதாவே இருக்கு. இப்ப பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல ஜாதிய இவ்வளோ வந்து அ அந்த சிதைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தவர் தான் பெரியார் அவர்கள். அவர்களுடைய வழி வந்த கட்சி தான் திமுக. ஆனா, அந்த திமுக ஒரு கட்டத்துல அந்த செயல்ல இருந்து மாறிடுச்சுன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அதே வழியில வந்த திராவிட கழகம் பெரியாரினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி தானே ஒழிய, அவங்க அவங்க இதுல திமுகவுக்கு சாதகமா இருக்காங்களா? இல்ல மக்களினுடைய பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும்போது அவங்க பக்கம் நிக்கிறாங்களான்னு நினைக்கும்போது, அவங்க திமுக பக்கம் தான் நிக்கிறாங்களோன்னு நினைக்கிற மாரி இருக்கு. இதுல வந்து இதுல அந்த பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டா, அவங்களுக்காக முன்னாடி போய் நிக்கிற கட்சிகள் வந்து வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் அங்க போகுதே தவிர, மற்ற கட்சிகள்லாம் ஏதோ பேருக்கு ஒரு கண்டனத்த தெரிவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவ்வளோதான். இது முதல்ல முன்னாடி நிக்கிற கட்சி எதுன்னு கேட்டா விடுதலை சிறுத்தைகள், அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அந்த ஒரு அந்த ஜாதி கட்டமைப்ப உடைக்கிற வேலைய தீக்காவும் இப்ப செய்ய தயங்குது அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல தீக்கா அதுலேருந்து விலகிடுச்சு அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல தீக்கா திமுகவுக்கான ஒரு கட்சியா மாறிடுச்சா அப்படின்னு நினைக்கலாமான்னு தோணுது. இதே செயல்பாட்ட தான் தொடர்ச்சியா இந்த அரசு செயல்படுத்துது. அதாவது செயல்படுத்தாமயே அமைதியா இருக்கு. இப்போ உண்மையாவே நீங்க உண்மையிலேயே பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும்போது, அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் அம் திரும்பி ஒரு ஒரு கைது நடவடிக்கை போகுது. அவங்க உள்ள போறாங்க, திரும்பி வெளியில வராங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கு ஒழிய, யாருமே அவங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை, அதாவது அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தா மாதிரியான சில கேஸுகள தவிர, மற்ற கேஸ்லாம் அந்த அளவுக்கு பெரிய நடவடிக்கை ஒண்ணும் இருந்ததா தெரியல. இப்போ வந்து ம் அந்த நாங்குநெறி கொலை சம்பவங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அது அதுக்கு பிறகு இந்நேரம் அது இந்நேரம் அரசு அத சுத்தமா அத முடக்கி சரி பண்ணியிருக்கணும். அதுலேருந்து செய்ய தவறிடுச்சுன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்க இப்போ இன்னும் சட்டத்திட்டம் கடுமையா இருந்ததுன்னா, அந்த பயம் வரும். அந்த பயம் வர்றதுக்கு வந்து அந்த அந்த பயத்த பயத்த போக்குற மாரி தான் செயல்படுது திமுக அரசு. நீங்க அந்த ஒரு கொலைய செஞ்சுட்டு அவன் திரும்ப அழகா உள்ள போறான். திரும்பி வெளியில அவன் வரும்பொழுது அழகா வெளியில அவன் நடந்து வரும்பொழுது, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறான். அதுக்கு ஒரு பாட்டு ஓடுது. அது அ ம அத அழகா சிரிச்சுக்கிட்டு வெளியில போற அளவுக்கு இருக்குன்னா, அப்படிதான் உங்களுடைய சட்டத்திட்டம் இதுவரைக்கும் இருக்கு. நீங்க அதுக்கு தனியா ஒரு சட்டத்த போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு சரியா வந்துரும். அந்த பயம் வந்துரும் மக்கள்கிட்ட. அந்த சரி நம்ம இன்னும் அந்த பட்டியலின மக்கள் மேல கைய வச்சா, நம்ம பாதிக்கப்படுவது ரொம்ப மோசமா இருக்கும் நம்ம மேல. நம்ம உயிருக்கு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரணும்னாக்கா, அது சட்டம் திட்டம் கடுமையாகணும். இப்போ அவங்களுக்கு ஒரு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டாவே, அவனுக்கு பயம் வந்துரும். அந்த தூக்கு தண்டனை 4 ஒருத்தன தூக்குல போட்டோன்னா, அடுத்தது பல பேரு அவன் பின்வாங்க ஆரம்பிச்சுருவான். அத ஏன் அரசு செய்ய மறுக்குது? இதுவரைக்கும் ஒரு குழு தான் போட்டிருக்காங்கிறாங்க. இந்த குழுவும் அந்த அளவுக்கு எந்த குழு எப்போ செயல்பட போகுது? எப்போ அவங்க அறிக்கை குடுக்க போறாங்க? நீங்க எப்போ அந்த சட்டத்திட்டத்த கொண்டு வர போறீங்க? உங்க ஆட்சியே முடிய போதா? 5 வருஷம் முடிய போதா? இனிமே வரும் ஆட்சியாவது ஒரு உண்மையாவே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு அந்த சட்டம் தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும். தூக்கு தண்டனை குடுக்கணும். அப்பதான் அந்த பயம் வரும். என்னைக்கு அவன் ஒருத்தன் உயிர எடுக்கிறவன் அவன் உயிர் போயிடும்னு நெனைக்கிறானோ, அப்பதான் அவன் அதுலேருந்து பின்வாங்குவான். அப்ப அப்படி ஒரு சட்டத்தை திமுக அரசு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் ரொம்ப விரும்பினார்கள். ஆனால் அரசு இன்னும் அதை செவி சாய்க்கவில்லை. இனி வரும் அரசாவது அதை செய்ய வேண்டும் என்பது நமது அ கோரிக்கையாக உள்ளது. இது மக்களின் கோரிக்கையும் அதுவே தான். அ இதுல விழிக்கம்னு ஒரு குழு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த விழிக்கண் கண்காணிப்பு குழு
அது செயல்படுதா என்னன்னே தெரியல. அது அரசு தான் பதில் சொல்லணும். அதனுடைய அதனுடைய குழு தலைவரா முதல்வர் அவர்கள் தான் இருக்கிறாரு. முதல்வர் அவர்கள் குழு தலைவரா இருக்கிற வரையும் அத செயல்படுத்தின மாரி எதுவும் தெரியல. ம். ஒரு சில மாதம் ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை செயல்படுத்தணுங்கிறது. அத மறந்துடுறாங்களா? இல்ல வந்து அத அவர செயல்படுத்த முடியலையா அவர்களுடைய வேலை செயல்பாடுனால? அப்படிங்கிறதையும் அத முதல்வர் தான் அத சொல்லணும். இப்ப வந்து இப்ப அந்த டிஎம்கே அரசினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்விய எத நம்ம பார்க்குறோம்னாக்கா, அந்த போதை கலாச்சாரம் வந்து தலைவிரிச்சு ஆடுது. அதுவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை இந்த 3 மாவட்டமும் வந்து ஒண்ணு வந்து நீங்க இத அறிவிச்சுடுங்க. வந்து இது மாரி வந்து அந்த மாவட்டங்கள்ல வந்து ஜாதிய ரீதியான தாக்குதல் நடக்கும். மிக அ கொடூரமான ஒரு போக்கு நடந்து கொண்டிருக்கும் மாவட்டம் அந்த 3 மாவட்டம்னு அறிவிங்க. ஜாதி ரீதியான தாக்குதல் அதிகம் நடக்கும் மாவட்டங்கள்னு 3 மாவட்டத்தையும் அறிவிங்க. இப்போ வட மாவட்டங்கள்லேருந்து தென் மாவட்டங்கள் ரொம்ப மிகவும் பத்தி எரியிற மாரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அத நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்னா, அது அது அரசினுடைய தோல்வியா தான் நம்ம பார்க்குறோம் அத. அரசு முறையா செயல்பட்டிருந்தா, இந்த கட்டமைப்புகள கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அத உடைச்சிருக்கலாம். ஒரு சட்டத்திட்டத்த கொண்டு வரணும். அந்த சட்டத்திட்டம் மிக கடுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு உயிர் போனால், தன் உயிர் போய்விடும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அந்த சட்டம். ஒரு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மரண தண்டனை என்ற ஒரு தண்டனையை மறுபடியும் கொண்டு வர வேண்டும். அது கொண்டு வந்தால் மட்டும் தான், அது இன்னும் அது செயல்பாட்டுல தான் இருக்கு. ஆனா, இந்த சட்டத்திட்டத்தில் அது கொண்டு வந்தால் தான் வந்து அந்த 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 தாக்குதலில் ஈடுபடுபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் வரும். அந்த பயத்தினால் மட்டும் தான் அதை போக்க முடியுமே ஒழிய, சும்மா வந்து நீங்க அதெல்லாம் தாக்காதீங்க, இது பண்ணாதீங்க, அந்த மக்கள் மேல தாக்குதல் நடத்தாதீங்கன்னு யார் கேட்பா? அந்த கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மாவட்டத்தினுடைய அந்த மனநிலை அந்த ஒரு சிலருடைய அந்த தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியவர்களுடைய மனநிலை இல்லை என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இதில அடுத்ததா நம்ம இப்போ சொல்ல போறது விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதில ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசினுடைய அ அரசு சேர்ந்த பிரதிநிதிகள், அதாவது அமைச்சர்கள் எல்லாமே வந்து என்னன்னா வந்து உடனடியா வந்து ஒரு அ ம ஜாதி ரீதியான கட்சிகளினுடைய ஜாதி ரீதியான அந்த மாநாடுகள் நடக்கும்போது, முன்னாடி போய் இவங்க தான் நிக்கிறாங்க. இவங்களும் போயிடுறாங்க. அப்ப இவங்க போய் அங்க என்ன பேச வராங்க? ஜாதி ஒழிப்பு பத்தி பேசுறவங்களுக்கு ஜாதி மாநாட்டுல இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஜாதி ஒழிப்ப பேசின ஒரு கட்சியிலிருந்து வந்த அந்த பெரியார் அவருடைய கொள்கைய வாங்கின ஒரு திமுக கட்சியிலிருந்து, ஜாதி மாநாட்டுல போய் கலந்துக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஜாதிய ஊக்குவிக்கிறாங்களா? அப்படின்னு மக்கள் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. எந்த மாநாட்டிலயும் வந்து கலந்து சொல்லும் அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் இருக்கு. இப்ப கட்சி அந்த ஜாதியினுடைய எதிர்ப்புல மிகப்பெரிய தோல்வி கண்ட ஒரு கட்சின்னா, அது திராவிடர் மாடல் ஆட்சி என்று சொல்கிற திமுக அ கட்சி. ஏன்னா, அது மிகப்பெரிய ஒரு தோல்விய கண்டுடுச்சு. எப்படின்னா வந்து அவங்க அவங்க நெனச்சிருந்தா இந்த சட்டத்திட்ட எப்பவோ அந்த சட்டத்த கொண்டு வந்திருக்கலாம். இந்த இந்த தாக்குதல், இந்த சம்பவங்கள்லேருந்து இவங்க வந்து அத சரி பண்ணியிருந்திருக்கலாம். அத அவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்குறோம். இனி வரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட ஜா